வஞ்சர மீன் சாப்பிடுப்பா. என்னப்பா வேலை எல்லாம் பிடிச்சிருக்கா? நான் சொன்ன மாதிரி பெரிய பொறுப்பா கொடுத்தாங்களா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன தாண்டி ஒரு அடி உள்ள வைக்க முடியாது, வெளியே போக முடியாது. ஸ்டேஷன் பூரா என் கண்ட்ரோல் இருக்குன்னா நினைச்சு பாருங்களேன். நீ சொல்றத கேட்கும் போது என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குடா. நான் வேலை செஞ்ச காலத்துல அரை ட்ரௌசரோட கையில கட்ட துப்பாக்கி கொடுத்து உச்சி வெயில ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சிருவானுங்க. அன்னில இருந்து இன்னும் வரைக்கும் அந்த ரூல்ஸ் மாறவே இல்லையாப்பா? நீ ஏன் டென்ஷன் ஆவற? இல்ல, எங்க ஸ்டேஷன்ல அதே மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். அவன் முகரைய பாத்துருப்பாங்க, முட்டாள்னு தெரிஞ்சிருக்கும். அதான் கட்ட துப்பாக்கி கையில கொடுத்து வாசல்ல நிக்க வச்சிருப்பாங்க. அந்த கதையை பத்தி நமக்கு என்னப்பா பேச்சு? நீ சாப்பிடுவா. நான் சொன்னது நீ கேட்டதுனால எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்க. அட பாத்தாதப்பா, அந்த எதிர் பிளாட்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காராம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பழகி வச்சுக்க. நீ எஸ்ஏ எக்ஸாம் எழுதிருக்கியா? நீ பாஸ் ஆகி பெரிய பெரிய லெவலுக்கு எல்லாம் போகணும்னா இந்த மாதிரி ஆபீசரோட உதவி தேவைப்படும்ல, அத சொன்னம்பா. சரி. முதல்ல வீட்டுக்கு வெளியே கிஸ் அடிச்ச, ஓகே, அது ஆக்சிடென்ட், மன்னிச்சிடலாம். இப்ப வீட்டுக்குள்ளே வந்து பிளான் பண்ணி கிஸ் அடிக்கிறியே, அப்படி என்னதான் இருக்கு என் உதட்டுல? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேட்கிற. லிப்போலிப்பிசம் முதல்ல பண்ணது நீதான். முதல்ல எந்திரியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தாங்க எம்எல் படுத்திருக்கீங்க, நீங்க தான் எந்திரிக்கணும். I will kill you, man. பரவாயில்ல, கரண்ட் அடிச்சு செத்த உங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கிஸ் வாங்கி செத்த பெருமை எனக்கு இருக்கட்டுமே. அப்பா, என்னம்மா? உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. சார், யார் வேணும்? என் பேர் மருதமலை. எதிர் வீட்டுல புதுசா குடி வந்திருக்கோம். எதிர் பிளாட்லயா? ஆமா சார், F1 ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஜாயின் ஆயிருக்கேன். என் ஃபாதர் ரிட்டையர்ட் ஆயிட்டு உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். திவ்யா, காஃபி எடுத்துட்டு வாமா. வேண்டா வேண்டா, இப்பதான் நான் ஸ்வீட் சாப்பிட்டேன். இரு, தனியா மொட்டாமைய போடுவேன். சார் வரேன் சார். வாங்க. உங்க விஷயம் இருக்கட்டும் சார். பாப்பா கேட்டு சார் சொல்றேன். வரேன் சார். டேய், வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது ஏட்டியா எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசர வேற. ஊட்டி போறோம்யா. திருநெல்வேலிங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா? முருகர் கோயிலுக்கு. முருகா 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 முருகா. ஆமா, யாரையா நீ? என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கியா? எப்பம்மா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க, ஞாபகத்து வரும். இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்த்து கும்மி எடுத்தீங்களா, அந்த குரூப்பா? இல்லைங்க. இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தொட்டில வச்சு குதறி எடுத்தீங்களா, அந்த குரூப்பா? இல்லைங்க ஏட்டையா. என்னடா இதுவும் இல்லைங்கிற? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும், 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எந்த குரூப்பா இருக்கும்? டேய், இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சிக்கிறேன், அந்த குரூப் தானே நீ? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஏட்டையா. டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அது விடுங்க ஏட்டையா. அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க? எங்க ஏட்டையா, நான் அப்படியே தான் இருக்கேன். சரி. ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே, அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேர் திடீர்னு பெரிய ரவுடி ஆயிட்டானுங்க. நான்சென்ஸ். எப்படிடா ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பந்தா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்குல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு, பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏட்டியா மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்தி குத்து கண்ணே, அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிச்சா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்திய. கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவல விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்துக்கந்தேன்னு ஃபேமஸ் ஆனா. ஆனா 2 பேரும் விசுவாசிரா. மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் ஃபேமஸ் ரவுடி ஆனேன்னு பொசுக்குன்னு காலில் வந்து ஒரு டீ வடை வாங்கி கொடுப்பான். இந்த கத்தி குத்து கண்ணு அவனோட ஒருபடி மேல
ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு ஃபேமஸ் ஆடான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு. இப்போ ஓம் பொழப்பு தரப்புலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு. சர்வைவல் சால்வ் பண்ண முடியல. நாளுக்கு நாள் தொழில் வேற குறைஞ்சிக்கிட்டே வருது. காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான். ஃபீல்டுல நிக்க முடியலையே. ஜீன்ஸ் கேட்க பிளேட போட்டா ஆல்ரெடி கிஞ்சி ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன்றானுங்க. முன்னெல்லாம் சம்பளத்தை வாங்கி பர்சுல வச்சுட்டு வருவாங்க. டேக்கா ஓபன் பண்ணி லம்ப் அச்சு விடுவேன்ல. ஆனா இப்பெல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சுன்னு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின்னு நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவேனா பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. அப்ப நான் உன்னை கேக்குறேன், நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டியா காண்டி என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீடு ஆக்கிறேன். நல்லவன் அடி. அப்ப இங்க வச்சு அடிக்க வேணாண்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு 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 கும்முன்னு கும்மு நிரிச்சாருவில்ல. வேணா அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகல. அட கிறுக்கா, அடி வாங்குற பத்தி பிரச்சனை இல்லடா. இல்ல ஏட்டையா, நான் உங்களை அடிச்சு ஆகணும். அடே மத்த போலீஸ்லாம் தொழில கத்துக்கிறவாங்க. ஐயோ இவே என்ட்ரி ஆகுறா. என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவர் என்ன எச்சிக்கலை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிங்களையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளோடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா சேர்த்தா என்ன யூட் எல்லாம் பண்றான்? ஐயோ அவன் உள்ள போட்டு லாக் பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டேன். இந்தப்பா ஏப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்? அவன் தான் உங்களை அடிக்க வந்தானே ஏட்டையா? அடிக்கவே இல்லையா? ஆமா. இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? என்னது இது? ஏட்டையா இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன். உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் ஒரு கீய மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே? உனக்கு ஏன் இந்த கொலவெறி? உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அதான் ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன். மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வந்து வச்சுக்கிறவனே. நாச்சியார்புரத்துல இப்ப என்னையா பிரச்சனை? அங்க என்ன நடக்குது? மனு தாக்கல் பண்ண வந்தவங்கள கொன்னு இருக்காங்க. மாவட்ட கலெக்டரா இருந்து அவங்க மேல ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? as per law and order. சார் இது ஒரு கம்யூனிட்டி ப்ராப்ளம். அண்டர்வேர்ல்ட் பவரையும் அரசியல் செல்வாக்கையும் அங்க இருக்கிற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தன் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அதனால நம்மளால அங்க எலெக்ஷன் நடத்த முடியல. கண்ட்ரோல்ல வச்சிருக்கான்னு சொல்றீங்க? அவன் என்ன கவர்மெண்டா? அதுக்கும் மேல சார். யாரு அவன்? அவன் பேரு மாசி. அவன் ஏன் எலெக்ஷன் நடத்த விட மாட்டேன்றான்? அந்த தொகுதியில அவங்க ஜாதிக்காரங்க 80% இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வேலை பார்க்குற மைனாரிட்டி கம்யூனிட்டி 20%. ஆனா அரசாங்கம் இதை ரிசர்வ் தொகுதி ஆக்கிடுச்சு. அவங்க கிட்ட வேலை செய்யற ஒருத்தன் அவங்களுக்கே எம்எல்ஏவா வரதை அவங்க விரும்ப மாட்டேன்றாங்க. உயிருக்கு பயந்து இவங்களும் மனு தாக்கல் பண்ண வரதில்லை. வந்தா வெட்டுறாங்க. அதையும் மீறி எலெக்ஷன் நடந்தா பயத்துல ஜனங்க ஓட்டு போட வரதில்லை. இதான் சார் அங்க பிரச்சனை. ஒரு தனி ஆள் ஜாதிய பேக்ரவுண்டா வச்சு 16 வருஷம் ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்க விடாம பண்றான்னா அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு? இந்த எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு? மக்களுக்கு ஜனநாயகத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். நாச்சியார்புரம் தொகுதிக்கு இந்த தடவை நான் வரேன். அங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ மை ஆர்டர்ஸ். யோ மருதமலை சார், இவன் பேங்க் திருட்டு கேஸ் சார். இன்னைக்கு 11 மணிக்குள்ளார கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ. நான் பின்னாடி உட்கார்றேன். உட்கார்ற வண்டியில. ஒரு நிமிஷம். என்ன ஏட்டையா? இன்ஸ்பெக்டர் சார்,
ஒரு அக்கிஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரியை நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்புட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? யோ நீ சொதப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா, இவரே அழைச்சிட்டு போட்டியா? அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன். ஏய் என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போறேன் இவர் கூட தான் போறேன் அடம் பிடிக்கிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தான் போவே. ஷட் அப். நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே அடம் பிடிப்பான். யோ உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா, இவரே அழைச்சிட்டு போட்டியா? சார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த பையனை வேணா என் கூட அனுப்பிங்க. யோ கூட போயிட்டு வாயா. அது என்னப்பா விளையாட்டு, கோர்ட்டு மேலே போற. ஏன் ஏட்டை அழுகுறீங்க? அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம். அப்ப அழுதது யாரு? அழுதது அவர் இல்லன்னா. ஏன்டா அழுகுற? ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பார்க்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலகுதே. ஏய் அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுததாவே இல்ல. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சும்மா லூஸ் தரமா பேசாத ஏட்டையா, அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏப்பா காக்கி சட்டியை போட்டு மனசாட்சியை கலட்டி வச்சிட்டியா? போலீஸ்னா ரவுடிகளை பார்த்த உடனே சீரும் சிங்கமாவும் சென்டிமெண்ட் கேட்டா உருகுற தங்கமாவும் இருக்கணும்யா. இவன் அவன் வீட்டுக்கு கூட்டி போய் அவன் தாயை பார்க்க விட்டுவிட்டு அப்புறமா கோர்ட்டு கூட்டி போவோம். ஏட்டு இப்பவே லேட்டு, 11 மணிக்குள்ள இவனை கோர்ட்ல ஒப்படைக்கணும். ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? Do what I say. ஏட்டையா என்னடா இந்தாயா வீடு, வண்டி நிறுத்த சொல்லுங்க ஏட்டையா. யோ சொல்றான்ல நிப்பாட்டு. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க இஷ்டம். சார் இந்த வழங்க அவுத்து விடுங்க சார். ஏய் போடா, அப்படியே போயிட்டு வா. பெத்த தாயை பார்க்க போறான், பார்த்தவனை கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விலங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏட்டையா நான் சொல்றது போடாடி. டேய் ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதடா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதுடா. போ போயிட்டு வரேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஏட்டையா கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய் அவனை. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு, சர்வாதிகாரி. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு? நம்பி அனுப்புனனே. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே, சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான். என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்ல தானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன், கோட்டை விட்டுட்டியே. தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிப்பிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீதானா? இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா, ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா. ஐயோ அப்பா வேணாப்பா வேணாப்பா. வாடா அங்க வந்து சொல்றா. வாடா கால பிடிச்சு கஞ்சற வேணாப்பா. அங்க போய் சொல்றா. கேளுப்பா, நான் சொல்றேன் கேளுப்பா. உனக்கு நான் இருக்கா ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னுபிட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளர பிள்ளையாச்சு திண்டு போடுன்னு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது? ஏய் தப்பிச்சு போய்டா, என்னடா பண்றது? இப்ப நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் அவன் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துடுறேன், என்ன நம்புப்பா.